வாங்க நண்பர்களே, இன்றைக்கி புளியோதரை செய்வோமா? எப்பயுமே வறுத்து பொடியெல்லாம் அரைச்சி போடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் எங்கள் ஊர் பக்கம் செய்கிற மாதிரி ஒரு புளியோதரை வாங்க பார்க்கலாம். புளி ஒரு கையளவு ஊற வச்சாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் ஒரு 12 கிள்ளி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இதோட வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. கடாயை வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வரமிளகாய் கிள்ளி வச்சதை போட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கினோன்னே புளியை ஒரு பக்கம் நீங்கள் கரைச்சி நல்லா வடித்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூளையும் போட்டுடலாம். நல்லா ஒரு கிண்டிட்டு புளிக்கரைசலை ஊற்றிட்டு உப்பை போட்டு மூடி போட்டுருங்க. அவ்வளோதான். சீக்கிரமாகவே உங்கள் புளியோதரை தொக்கு கமன்னு ரெடி ஆயிரும். மூடி போடலை அப்படின்னா எல்லா பக்கமும் தெரித்து 2 வேளை வச்சிரும். அப்பப்போ கொஞ்சம் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வத்தி இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பச்சையாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல சேர்க்குறத விட கடைசியாக சேர்த்தா ரொம்ப மணமாக இருக்கும் சாதம் கிளறும் போது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப கெட்டியாகக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த புளியோதரை தான் அந்த காலத்தில் ஊருக்கு டூர்லாம் போகும்போது செஞ்சு வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதில் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, சாதம் நல்லா ஆற வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கிளறணும். அப்போ தான் அந்த வேர்வை தண்ணி வடிஞ்சு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். எப்பயுமே எங்கள் ஊர் பக்கம் இதுக்கு ஒரு அருமையான துவையல் ஒன்று அரைப்பாங்க. அந்த ரெசிபியும் அடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இதான் அந்த துவையல். இதோட இந்த தொக்கு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு அழகாக ரெடி ஆயாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் கிளறுனதுக்கப்புறமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்